ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 5 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். உன்னை மீட்க வேண்டுமென்றால் அவருக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். உன்னை ஒருவர் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அவருக்குள் பாவம் இல்லாது இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் உன் மீட்பராய் இருக்கிறார். அவர்தான் மீட்க முடியும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிசாசு அவரிடத்தில் வந்த பொழுது இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை விடுதலை செய்கிறது. அதிலையும் பாருங்க, இந்த பலி செலுத்துவதற்கு ஷீப் என்று சொல்லுகிற அந்த வகையை சார்ந்த ஆட்டை தான் பலி பொருளிலே முக்கியமானதாக அது இருக்கும். ஆனால் மற்ற ஆடுகளையும் அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஆனால் இந்த பரிசுத்தப்படுத்தும்படி ஈசோப்பினால் தொட்டு சுகமாக தெளித்தவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி இந்த ஆட்டுடைய இரத்தம் மற்றவர்களுக்காக தியாக பலியாய் செலுத்தப்படும்படி கொண்டு வருகிற ஆடு அது ஷீப்புடைய வெரைட்டியாக இருக்கும், அதனுடைய குட்டியாக இருக்கும். கோட்டுடைய வெரைட்டியாக இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஷீப் என்கிற இந்த செம்மறி ஆடு, இந்த செம்மறி ஆடு கண்டதை தின்னாது. சேற்றுக்குள் இருக்கிற புல்லை கூட அது இறங்கி எடுக்காது. ஆனால் செம்மறி ஆட்டுடைய உணவு புல்லும் சில தழைகளும் மட்டுமே. அது கண்ட குப்பைகளை உட்கொள்ளாது. செம்மறி ஆடு தன்னை எல்லாவற்றிலும் காத்து கொள்ள விரும்பும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அது கேட்டு அறிந்து கொண்டிருக்கும். அதற்கு நீங்கள் எல்லா தேசங்களிலேயும் பார்த்தால் புல்லை மாத்திரம்தான் இந்த செம்மறி ஆட்டுக்கு கொடுத்து வளர்ப்பார்கள். இந்த நாகரிக உலகத்தில் கண்டதையெல்லாம் அதற்கு பழக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் பலி செலுத்துவதற்கு பலியாக கொண்டு போகப்படுகிற அந்த ஆடு எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை மிக தகுதியாக குட்டி போட்டதிலிருந்து அது தாய்ப்பால் மறந்து அது புல் சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து அதை மிக பக்குவமாக வளர்த்துதான் அந்த ஆட்டை பராமரித்து பழுதில்லாத ஆடாக கொண்டு வருவார்கள். இதே போலதான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு முன்பு அவர் பழுதில்லாதவராக, அவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக, தீமை செய்யாதவராக, பாவம் இல்லாதவராக அவர் சிலுவையில் ஏற்றின பின்பு சர்வ லோகத்தினுடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்தி அவர் சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்தும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர்தான் உன்னை மீட்க தகுதியானவர். ஆற்றுடைய இரத்தமோ, மாற்றுடைய இரத்தமோ, கோடியுடைய இரத்தமோ, புறாக்களுடைய இரத்தமோ உன்னை மீட்டுவிட முடியாது. ஒரு பரிசுத்தம் உள்ள இரத்தம், பாவம் இல்லாத ஒரு இரத்தம் உன்னை மீட்டு கொள்ள முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டிருக்கிறார். அவருடைய பெயர்தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர்.
உன்னை மீட்டவருடைய பெயர் தான் அப்பொழுது இல்லாத இஸ்ரவேலின் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தகப்பன் உன்னை கைவிடுவாரோ? உன்னை விட்டு விலகி விடுவாரோ? உன்னை துன்பத்திற்கு போவதற்கு ஒப்பு கொடுத்து விடுவாரோ? அவர் உன்னை தம்முடைய பரிசுத்தத்தின்படி காத்துக்கொள்ள விரும்புகிற கர்த்தர் உன்னை கைவிட்டு உன்னை அவமதித்து விடுவாரோ? கலங்கி விடாதீர்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். உங்களை பரிசுத்தப்படுத்தி மீட்டு பாதுகாத்து வழிநடத்துவார். எந்த துன்பம் உன்னை சூழ்ந்து நின்றாலும் பயப்படாதிருங்கள். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். உன்னை மீட்கும்படி உன் அருகில் இருக்கிறவர். ஒருவரும் உன்னை தொட்டுவிட முடியாது. அவரே உனக்கு பாதுகாப்பு அரண், கேடகமானவர். இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய நன்மைகளை கிருபைகளை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஆம்.